வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இஸ்ரேல் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு மோடி இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றினார். இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் உயரிய கௌரவமாக கருதப்படும் ஸ்பீக்கர் ஆஃப் கனெசெட் பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பதக்கத்தை பெறும் முதல் உலக தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்ற திட்டத்திற்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தும் விழா இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் விழாவில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் அமைச்சர் திரு PRN திருமுருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரியூரில் இன்று 5 மணி அளவில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளனர். புதுச்சேரியில் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி 14 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குநர் திரு டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது குறித்து நேற்று செய்தியாளர்கள் சந்தித்த அவர், புதுச்சேரியில் 3 மாதங்களுக்கு இந்த தடுப்பூசி போடும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று சென்னையில் காலமானார். அன்னாரது உடல் இன்று பிற்பகல் 3 மணி வரை கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.